வணக்க மக்களே. 300 தாத்தாக்களை வேட்டையாடிய பெண். 2010களில் பிற்பகுதியில் கேரளாவில் திருவனந்தபுரம் கொல்லம் பகுதியில் ஒரு பெயர் மெல்ல மெல்ல பரவத் தொடங்கியது. அஸ்வதி அச்சு. முதலில் இது ஒரு பெண்ணின் பெயராகத்தான் தோன்றியது. ஆனால் பின்னர் இது ஒரு பிராண்ட் ஆனது. ஏமாற்றத்தின் பிராண்டு. அஸ்வதி அச்சு என்ற பெயரில் சில சமயம் அனுஸ்ரீ, அனு என்றும் பேஸ்புக், வாட்ஸ்அப், பிற சமூக வலைத்தளங்களில் அழகிய இளம் பெண்ணின் புகைப்படங்களுடன் கூடிய போலி ஐடிகள் தோன்றின. அந்த புகைப்படங்கள் வேறு பெண்களுடையவை. அப்பாவி பெண்களின் புகைப்படங்களை திருடி பயன்படுத்தினாள் அஸ்வதி. இவள் முதலில் யாரையும் நேரடியாக அணுக மாட்டார். மெதுவாக நட்பு, பரிதாபம், பின்னர் காதல், இப்படி படிப்படியாக வலையை விரிப்பாள். முதலில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தனிமையில் இருந்த ஆண்கள், விவாகரத்தானவர்கள், மனைவி இழந்தவர்கள், வயதானவர்கள், குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள். அவர்களிடம் அவள் பேச்சு மிகவும் மென்மையாக இருக்கும். என் வாழ்க்கை முழுக்க துன்பம்தான், உங்களை போல் ஒரு நல்ல மனிதர் கிடைத்தால் போதும் என்று ஆரம்பிப்பாள். பின்னர் சிறிது சிறிதாக பண உதவி கேட்பாள். அம்மாவுக்கு ஆபரேஷன், கடன் வேண்டும், திரும்பி தருகின்றேன். நம்ம வீட்டுக்கு வர வேண்டும், அதுக்கு கொஞ்சம் செலவு. ஒரு 68 வயது ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் கதை மிகவும் பரிதாபமானது. அவருக்கு ஒரு ஊனமுற்ற மகளால் மனைவி இறந்துவிட்டாள். வீட்டை பார்த்து கொள்ள யாரும் இல்லை. ஒரு தரகர் மூலம் அஸ்வதி அச்சு அவரிடம் வந்து சேர்ந்தாள். நான் உங்கள் மகளை பார்த்து கொள்கின்றேன், நாம் 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று சொன்னாள். அந்த மனிதர் மகிழ்ச்சியில் திகைத்தார். முதலில் 25,000 ரூபாய் கடனாக, பிறகு 15,000 ரூபாய் திருமண பதிவு என்று கொடுத்தார். மொத்தம் 40,000 ரூபாய். திருமண பதிவு அலுவலகம் வரை கூட அழைத்துச் சென்றாள். ஆனால் என்னோட புகைப்படம் இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லி தப்பித்தாள். பிறகு தொடர்பே இல்லை. இப்படி நூற்றுக்கணக்கான ஆண்கள். சில செய்தியின்படி 300க்கும் மேற்பட்டோர் அஸ்வதியால் ஏமாற்றப்பட்டார். இவர்களுடன் நெருக்கமாக இருந்த தருணங்களில் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டல் விடுப்பதும் அவளது வாடிக்கை. இதனால் பெரும்பாலானவர்கள் சமூக அவமான பயத்தில் புகார் அளிக்கவில்லை. மிக முக்கியமான விஷயம், அவள் போலீஸ் அதிகாரிகளையும் சில அரசியல் பிரமுகர்களையும் கூட இதே வலையில் வீழ்த்தியதாக செய்திகள் வெளியாகின. இவர்கள் பெயர் வெளியாகாமல் இருக்க புகார்களை வாபஸ் வாங்கினார். இதனால் தான் அஸ்வதி நீண்ட காலம் தப்பித்துக் கொண்டே இருந்துள்ளார். ஆனால் 2023 ஒரு வயதானவரின் புகார் மீது போலீசார் தீவிரமாக இறங்கியது. முதலில் கடன் கொடுத்தேன் என்று சாக்குப்போக்கு சொன்னாள். ஆனால் உண்மை வெளியானது. இறுதியில் அஸ்வதி அச்சு அரஸ்ட் செய்யப்பட்டாள். இப்போதுதான் தெரிந்தது, இவள் ஒரு ஹிஸ்டரி சீட்டர். பல சைபர் கிரைம் கேஸ்களின் பெயர் இருந்தது. இருந்தாலும் அவள் ஏமாற்றியவர்களின் எண்ணிக்கை 300 என்று சொல்லும் அளவுக்கு பரவலாக பேசப்பட்டது. ஆனால் உறுதியாக எண்ணிக்கை போலீசார் ரெக்கார்டில் குறைவாகவே இருக்கலாம். ஏனெனில் பலர் புகார் அளிக்கவில்லை. இன்று அஸ்வதி அச்சு என்ற பெயர் கேரளாவில் ஒரு எச்சரிக்கை கதையாக மாறி இருக்கின்றது. ஆன்லைனில் யாராவது மிக வேகமாக காதல் சொன்னால் கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள். அதற்கு பின்னால் ஒரு அஸ்வதி அச்சு கூட இருக்கலாம். மக்கள், இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.